வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7th ஸ்டாண்டர்ட்லேயும் டேர்ம் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டேர்ம் 2 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே இயல் பை இயலாக டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் ஷார்ட்கட்டோடு சேர்ந்து தான் வீடியோவில் இருக்குது. அதே மாதிரி இலக்கணத்திற்கும் தனியான பிளேலிஸ்ட் இருக்குது, தமிழ் சீரீஸ்க்கும் தனியான பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் எதுவும் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பிஒய்க்யூ பேசிஸில் கூடுதல் இன்ஃபர்மேஷன்ஸோடு தான் ஒவ்வொரு வீடியோவுமே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த இயலை பார்ப்போம். இயல் 3 கலைவண்ணம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேண்டுகோள் அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதை இருக்குது. இந்த கவிதையை எழுதினவர் யார் அப்படின்னா தேனரசன். அவர் ரொம்பவே முக்கியமானவர். சிலபஸ் டைட்டில் இது தேனரசன், முக்கியமான ஆத்தர் இவர். ஸோ பார்க்கலாம். கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே வளர்ந்திருக்கின்றன. கலைஞன் அழகியலோடு படைப்பான். கலைப்படைப்பு அழகியலை மட்டுமே வெளிப்படுத்தினால் போதாது, அது மானுடத்தையும் பேச வேண்டும். இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் ஆசிரியர் தேனரசன். ஸோ மானுடம்னா என்ன? சும்மா வெறும் ரசனைகளோடு மட்டும் இல்லாமல் அதோட தீம் கண்டிப்பாக அங்கே மென்ஷனாக இருக்கணும். அதுதான் இவர் சொல்கிற விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் ஒரு சிற்பியாக இருந்து பாறை உடைக்கிறவனுடைய சிலையை வடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக வியர்வை நெடி வீசணும். ஏன்னா பாறை உடைக்கிறவங்கிறவங்க வெயிலிருந்து வேலை பார்க்கக்கூடியவங்க, வேர்வையிலேயே முழுசுமாக அவங்களோட வாழ்நாளை கழிச்சிட்ருப்பாங்க. அதனால் வியர்வை நெடி வீசணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயல்வெளியில் உழைப்பவனுடைய உருவத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஈரமண் வாசம் இருக்கணும். அதே மாதிரி தாய்மையோட பூரிப்பை சித்திரமாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கரிசன பாசம் இருக்கணும். தாய்மைனாலே கரிசனத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சின்ன மழலையோட ஒரு சித்திரத்தை வரையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் பால் மனம் வீசணும். ஸோ இதெல்லாம் தான் அவர் வைக்கிற யதார்த்தங்களான வேண்டுகோள். இதில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுமே இல்லை, சிரமமாக ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அது அந்தந்த உணர்வோடு தானே இருக்குது. ஸோ ஈஸி அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் லாஸ்ட் ஒன் பாருங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை. அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. இதை சொன்னவர் யார் அப்படின்னா தேனரசன். நம்ம ஹைலைட் பண்ண வார்த்தைகளை மட்டும் பாருங்கள் போதும். ஸோ பாறை உடைக்கிறவனுடைய சிலையில் என்ன இருக்கணும் அப்படின்னா வேர்வை நெடி இருக்கணும். வயல்வெளி உழவனுடைய சிலையில் ஈரமண் வாசம் இருக்கணும். தாய்மை அப்படின்னா கரிசன பாச உணர்வு இருக்கணும். சின்ன மழலை அப்படின்னா பால் மனம் வீசணும். இதுதான் தேனரசனுடைய வேண்டுகோள். இந்த நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நெடி அப்படின்னா நாற்றம், வனப்பு அழகு. மற்றது நீங்கள் ஈஸியாக போடக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆஸ் யூஷுவல் நம்ம மார்க் பண்ணதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அதை தவிர மற்றது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இது எல்லாமே ஸ்கூல் புக் பேசிஸில் இருக்கிறதுனால அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு வேணால் ஃபுல்லாக படித்தா ஆப்ட் ஆகும். இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக படித்தா அவங்களுக்கு வேணால் ஆப்ட் ஆகும். பட் காம்படிட்டிவில் நீங்கள் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான விஷயமா இருக்கும். மற்றபடி நீங்களே போட்டுருவீங்க. தென் இந்த பர்டிகுலர் இயலில் பார்த்தீங்க அப்படின்னா நூல்வழி ரொம்பவே முக்கியமானது. தேனரசனை பற்றின இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இவர் எக்ஸாமுக்கு முக்கியமான ஒரு ஆள் தான். ஸோ பார்க்கலாம். தேனரசன் யார்? தமிழாசிரியராக பணியாற்றியவர் தான் தேனரசன். தமிழாசிரியர் பேரிலே இருக்கலையே அத்தேன் தமிழ், நீங்கள் அப்போ ஈஸியாக போட்டுருவீங்க. தென் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் இவர் கவிதைகளை எழுதியிருக்கிறாரு. குயில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குயில் என்பது யாருடைய இதழ்? பாரதிதாசன் அவர்களுடைய இதழ். இது கொஞ்சம் முக்கியமானது. தென் அடுத்தது தென்றல் போன்ற இதழ்களில் இவர் கவிதை எழுதியிருக்கிறாரு. தென் இவரது கவிதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். சமுதாய சிக்கல்களை எள்ளலோடு வெளிப்படுத்திய கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனரசன். தென் அதே மாதிரி இவருடைய பிற நூல்கள் பாருங்கள். மண் வாசல்,
வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இது எல்லாமே அவருடைய கவிதை நூல்கள். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டில் படித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாடலுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான விளக்கம் இருந்துச்சு அந்த கவிதை பேழையில், அதை விட்டுருவோம். நூல்வழி முக்கியமானது. ஏன்னா நூல்வழி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஏரியாவாக இருக்கும். யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். மண் வாசல்னு இருக்கு இல்லையா? ஸோ மண் வாசலை மண்ணுங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெள்ளை ரோஜா, வெள்ளை ரோஜாவை அப்படியே எடுத்துக்கலாம். பெய்து பழகிய மேகம்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே மேகம்ங்கிறத எடுத்துக்கிடுவோம். இது இப்போ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா தேனரசனில் தேனுங்கிறதையும் சேர்த்துக்கிடுவோம். மண்ணில் வெள்ளை ரோஜாவை வச்சா மேகம் மலை மாதிரியான தேனை வடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மண்ணில் ரோஜா வச்சா மழை வரும், அவ்வளோதான். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கவிதையாக சொல்கிறோம். மண்ணில் வெள்ளை ரோஜாவை வைக்கிறோம் அப்படின்னா மேகம் என்ன பண்ணும்? தேன் மாதிரி மழையை பொழியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரோஜாவில் இருக்கக்கூடிய பனித்துளி தேன் துளி மாதிரி இருக்கும் அப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், போதும். ஸோ இதுதான் நூல்வழி. அடுத்தது மதிப்பீடு பார்க்கலாம். மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பில்லை, இதை பிரித்து எழுதுனீங்கன்னா வனப்பு கூட்டல் இல்லை. அதே மாதிரி வார்ப்பு கூட்டல் எனில் என்பது வார்ப்பெனில் என்று சேர்த்தெழுத கிடைக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கவிதை பேழை கீரை பாத்தியும் குதிரையும். இது ஒரு இரட்டுற மொழிதல். ஸோ இரட்டுற மொழிதல்னா என்ன பாருங்க. சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்படுது. ஆனால் ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது தான் இரட்டுற மொழிதல். பாடல் ஒன்று தான், ஆனால் என்ன பண்ணிக்கலாம், அதில் இரண்டு பொருள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா 2 in 1 பர்பஸ். முன்னாடி போட்டால் ஒரு டிசைனாக இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கிறத எடுத்து போட்டால் அது ஒரு டிசைனாக தெரியும். ஸோ ஒரே ஷர்ட்டு தான், கடையில் ஒன்றுக்கு தான் பே பண்ணுறோம், ஆனால் நம்ம 2 விதமாக அதை என்ஜாய் பண்ணுறோம். அதே மாதிரி தான், ஒரே மாதிரியான பாடல் தான், ஆனால் இதை நம்ம 2 பொருளுக்கும் ஷூட் பண்ணி பார்க்குறோம். இதுக்கு பேர் தான் இரட்டுற மொழிதல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டுற மொழிதலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன பெயர்? சிலேடை அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இது எக்ஸாமில் கேட்டது. சிலேடை பார்த்து வச்சுக்கோங்க. சிலேடை அணி என்று சொல்லக்கூடியது இரட்டுற மொழிதல். ஸ்லேட்டில் எழுதும்போது அதுக்கு 2 பக்கம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டுற மொழிதல் சிலேடை அணி. ஸோ பாடலை பார்க்கலாம். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. இந்த பாடல் வரிகளை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளமேக புலவர். ஸோ காளமேக புலவர் முக்கியமானவர். நூல் வழியில் இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நிறையா பார்க்கலாம். இங்கே சொல்லும் பொருளும் பாருங்கள். வன்கீரை, வன்கீரை என்பது வளமான கீரை, இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா பரி, குதிரை, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கால்ங்கிறது பாருங்கள், வாய்க்காலையும் குறிக்கும், குதிரையின் காலையும் குறிக்கும். இது முக்கியமானது. 2 பொருள் தர்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாடலை பாருங்கள். எப்படி இந்த பாடலை நம்ம கீரை பாத்திக்கும் குதிரைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால். இதில் பாருங்கள், மண் கட்டிகளை தான் அடித்து தூளாக்குவாங்க. அந்த மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி மாதிரி வைப்பாங்க. அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, வெட்டி மறிக்கின்ற மேன்மையால். மண்ணை வெட்டி பாத்தியாக மாற்றுவோம். அடுத்தது பாருங்கள், வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவோம். அந்த நீர் கடைமடையின் இறுதி வரைக்கும் போய் மாற்றிவிட திரும்பும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. முட்டை போய் மாற திரும்பும். முட்டை போய்னா இந்த வாய்க்கால் எடுத்துக்கோங்க. படத்தில் ஒரு வாய்க்கால் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்க்காலில் தண்ணி இப்படி வருது, இங்கே வரைக்கும் வந்தோன்னா முட்டும், முட்டி இந்த இடத்துல இப்படி திரும்பும். அதான் முட்டை போய் திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. ஸோ இதுதான் இந்த இடத்துல கீரை பாத்தின்னு வச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இது அப்படியே குதிரைக்கு பாருங்கள். கட்டி அடிக்கையால், குதிரை எதில் கட்டுவாங்க? வண்டியில் கட்டுவாங்க இல்லையா? அடிக்கையால் அப்படின்னா அடிப்போம்.
குதிரை போகிறதுக்காக அந்த மாட்டு வண்டி குதிரை வண்டியிலலாம் வண்டிக்கு மேலே அமர்ந்திருப்பவர் அந்த குதிரையையோ இல்லை அந்த மாடையோ அடிக்கிறது வழக்கம். இங்கே குதிரையை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அடித்து ஓட்டப்படுது. அதே மாதிரி பாருங்கள், கால் மாறி பாய்கையால். இங்கே கூட ஒரு குதிரையோட படம் கொடுத்துருக்காங்க. கால் மாறி மாறி தான் வைக்கும். அட் அ டைமில் 4 காலையும் ஒன்றா வச்சு ட்ராவல் பண்ணாது. கால் மாறி மாறி தான் வைக்கும். அதான் கால் மாறி பாய்கையால். அடுத்தது பாருங்கள், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். நீங்கள் பீச் பக்கம் போகும்போது ஹார்ஸ் ரைட் போயிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு போய் அது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பி வந்துடும். எங்கே போகணுமோ போய் திரும்ப அந்த இடத்துக்கே வரும். இதுதான் மாற திரும்பகையால். ஸோ இப்படி பண்ணுறதுனால கீரையும் பரி அப்படின்னா குதிரையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி காளமேக புலவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். ஸோ இங்கே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இதை தனியாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம இதை அப்படியே ஸ்டோரியோடையே பார்த்துட்டோம். ஸோ இதில் நூல்வழி பாருங்கள். நூல்வழி ரொம்பவே முக்கியமான ஒன்று. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸோட நூல்வழியை கொஞ்சம் பார்ப்போம். காளமேக புலவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுறதுனால இவருக்கு காளமேக புலவர்ன்ற பெயர் வந்துச்சு. அதே மாதிரி இவருடைய நூல்கள் பாருங்க, திருவானைக்கா உலா, சரஸ்வதி அந்தாதி, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை இவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். காளமேக புலவருடைய காலம் பார்த்து வச்சுக்கோங்க, 15ஆம் நூற்றாண்டு. தென் இவருக்கு ஆசு கவி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஆசு கவி பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. தென் காளமேக புலவரை பற்றின நிறைய விதமான கான்ட்ரவரி ஒப்பீனியன்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரூவபிள் கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூல்கள் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். ஓகே. ஸோ இதுக்கு நூல்வழிக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஷார்ட்கட் பாருங்கள். சரஸ்வதியும் பிரம்மனும் ஒரு உலா போகிறாங்க. அந்த உலா போய் ஒரு சித்திரத்தை பார்க்குறாங்க. அவ்வளோதான். ஸோ நான் 1 2 3 போட்டிருக்கேன், அதைப்படி பாருங்கள். சரஸ்வதியும் பிரம்மாவும் ஒரு உலா வர்றாங்க. ஸோ வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம வரதன் அவரையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். வரும்போது சித்திர மடலை பார்க்குறாங்க. அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் அகெயின் சரஸ்வதியும் பிரம்மாவும் உலா வராங்க. வரும்போது சித்திர மடலை பார்க்குறாங்க. இதுதான் ஷார்ட்கட். இந்த நூல்வழியவும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பாடலில் கால் கொடுத்துருந்தாங்க இல்லையா, கால்வாய் குதிரையின் கால். அதே மாதிரி இங்கே மாலை கொடுத்துருக்காங்க. மாலைங்கிறது மலர் மாலையும் குறிக்கும், அந்தி பொழுதையும் குறிக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. தென் மதிப்பீடு பார்க்கலாம். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல் திரும்பகையால். அதே மாதிரி வன்கீரை வன்மை கூட்டல் கீரை அப்படின்னு பிரிப்போம். மை விகுதி வந்துச்சுனாலே பண்பு தொகை, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய இலக்கணத்தையும் அதாவது இலக்கண குறிப்பையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் பாருங்கள். மை விகுதி வந்துச்சுனாலே பண்பு தொகை. அதே மாதிரி கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். தென் நெக்ஸ்ட் ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க, பேசும் ஓவியங்கள். இந்த உரைநடையிலையும் உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் பாருங்கள். ஸோ இது விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஃபுல்லாக படிக்கணுங்கிறதும் கிடையாது. இதிலிருந்து ஜிஎஸ் போர்ஷன்ஸை உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஜிஎஸ்சில் கொஷின்ஸ் கேட்டால் எழுதுகிற மாதிரியோ அமைஞ்சிருக்கும். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உரைநடையோட பேர் பேசும் ஓவியங்கள். பார்க்கலாம். ஆயக்கலைகள் 64 1 ஓவியக்கலை. ஸோ ஆயக்கலைகள் எத்தனை இருக்குது? ஆயக்கலைகள் 64 இருக்குது. அதில் ஒன்று தான் ஓவியக்கலை. ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாகி கருதுவர். ஸோ அதை பற்றி இங்கே பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஓவியமும் அதுவே முன்னின்று அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், குகை ஓவியம். இந்த குகை ஓவியம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதலில் பழங்கால மனிதர்கள் வரைஞ்ச ஓவியம்னு பார்த்தீங்கன்னா அது குகை ஓவியம்தான். பழங்கால மனிதர்கள் முக்கியம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாலோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குகையில் ஓவியங்களை வரைஞ்சிருப்பாங்க. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு குகையில். ஏன்னா அப்போ
பேசுறது எழுதுறதுன்றதெல்லாம் கிடையாது. அதை தாண்டின ஒன்றுனா டிராயிங்ஸ் தான். முதல்ல மனிதன் அவனோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்டதே குகை ஓவியங்கள் தான். அதே மாதிரி கோட்டோவியம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. கோட்டோவியம் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு இவங்களுக்கு கலரும் அடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பழந்தமிழரின் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்த ஓவியம் அப்படின்னு கேட்டாங்கனாலே அது குகை ஓவியம் தான். இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் பாருங்கள், சுவர் ஓவியம். சுவர் ஓவியம்னா அதுவும் இங்கே படமாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க புரியணுன்றதுக்காக. சுவரில் வரையக்கூடிய ஓவியம் தான் சுவர் ஓவியம். சித்தனவாசல் என்னும் ஊரில் இவங்க இருக்காங்க. சுவரில் வரையக்கூடிய ஓவியம் இருக்குது. முதல்ல ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவாங்க. சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போதே சுவர் ஓவியத்தை வரைவாங்க. சுவர் உலர்ந்த பிறகு வரைகிறதும் இருக்குது. தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களை நீங்கள் பார்க்கலாம். கருவறையை சுற்றிலும் மண்டபங்களை சுற்று சுவர்களிலுமே சுவர் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக இவங்கள வரைஞ்சிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. சுவர் ஓவியம் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரோட வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது சுவர் ஓவியம் தான். இதுதான் இங்கே இருக்குது. அடுத்தது பாருங்கள், துணி ஓவியம். துணி ஓவியத்துக்கு இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, அந்த துணி அதுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் பாருங்கள். அந்த வரையப்படக்கூடிய துணிக்கு எழினி, திரைச்சீலை, கிளி, படாம், இதுதான் அந்த துணிக்கு இருக்கக்கூடிய பெயர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணியில் குணமாலை அப்படிங்கிற தலைவி யானையை பார்த்து பயப்படுவாங்க. இதை கதையுடைய நாயகன் சீவகன் துணியில் வரைஞ்சதாகவும் குறிப்புகள் இருக்குது. குணமாலையை வரைவதற்காக சீவகன் பயன்படுத்திய ஓவியம் என்ன ஓவியம்னா துணி ஓவியம். தற்காலத்தில் இவங்களை கலம்கரி ஓவியம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ்லலாம் கூட இருக்கும். அதான் கலம்காரி ஓவியம். பிரிண்டட்லலாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஓலைச்சுவடி ஓவியம். கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் ஓலைச்சுவடி ஓவியத்தை வரைவாங்க. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் ஓலைச்சுவடி ஓவியம் இருக்குது. இது டிஎன்பிசியில் முன்னாடி கேட்ட கொஷின். ஓலைச்சுவடி ஓவியம் காணப்படக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம்பிள் ஏரியாவை பாருங்கள், எங்கே இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. தெரிந்து தெளிவும் பார்க்கலாம். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். இந்த வரி எதில் இருக்குன்னா நெடுநல்வாடையில் இருக்குது. அதே மாதிரி புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படிங்கிற வரிகள் மணிமேகலையில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான். புனையா ஓவியம் தான் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கடுப்பை அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ நெடுநல் வாடை. இந்த நெல்லெல்லாம் அவிக்கும் போது ஒரு வாடை வரும். அந்த வாடை வந்து ரொம்ப கடுப்பமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி புறம்ன்ற வார்த்தையை பாருங்கள். மணிமேகலை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு புறத்தே தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை துறவி வாழ்க்கை மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் மணிமேகலை புறம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெடுநல் வாடை, நெல்லை அவிக்கும் போது வாடை வரும். அந்த வாடை ஒரு மாதிரி கடுப்பமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தென் அதே மாதிரி மணிமேகலை வீட்டிற்கு புறத்தே தான் இருந்திருப்பாங்க. அகவாழ்வுன்றது அவங்களுக்கு இருந்ததாக கிடையாது, புறவாழ்வு தான். மற்றவர்களுக்காக அவங்களுடைய வாழ்நாளை துறவியாக செலவிட்டிருப்பாங்க மணிமேகலை. தென் அடுத்தது பாருங்கள், செப்பேட்டு ஓவியம். முன்னாடி இருக்கக்கூடிய காலத்தில் மன்னர்களுடைய ஆணைகளையும் அரச ஆணைகளையும் செப்பேடுகளில் தான் பொறிச்சு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க, செப்பேட்டு ஓவியம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாருங்கள், தெரிந்து தெளிவும்ல ஒரு பாடல் இருக்குது. இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். ஸோ இந்த வரிகள் இடம்பெற்ற பாடல் பரிபாடல். பல சுட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் ரிப்பீட்டடாக வருது இல்லையா, பரிபாடல். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம், தந்த ஓவியம். யானையுடைய தந்தத்தில் வரைகிறது தான் இந்த தந்த ஓவியம். இந்த ஓவியத்தை எங்கே பார்க்க முடியும்? கேரள மாநிலத்தில் பார்க்க முடியும். இதுவும் முன்னாடி எக்ஸாமில் கேட்டது. கேரளா தந்த ஓவியம் முக்கியம். அதே மாதிரி கண்ணாடி ஓவியம் பாருங்கள். கண்ணாடி ஓவியத்தை எங்கே அதிகமாக பார்க்கலாம்? தஞ்சாவூரில் அதிகமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தாள் ஓவியம் பாருங்கள்.
நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் தாள் ஓவியத்தை பார்க்க முடியும். கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தியும் தாள் ஓவியத்தை வரைகிறாங்க. நம்ம நார்மலாக பேப்பரில் வரைகிறோம் இல்லையா, இந்த வண்ண ஓவியம் தான். ஸோ கரியை யூஸ் பண்ணி வரைகிறாங்க. நீரை வச்சு வாட்டர் கலர், அதான் அந்த நீர்வண்ணம். தென் ஆயில் பெயிண்டிங்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வண்ணம், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் தாள் ஓவியத்தை வரைகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கருத்துப்பட ஓவியம், அரசியல் கருத்துக்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது முதல்ல இந்தியா அப்படிங்கிற இதழில் பாரதியார் தான் உருவாக்குனார். ரீசண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் இந்த ஓவியம் வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்திய இதழ் எது, அதனுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஜிஎஸ்சில் அதிகமாக கவர் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்கள் கேலி சித்திரம், இதற்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா. ஸோ கருத்து படம்னு கேட்டாலும் ஓகே, கேலி சித்திரம்னு கேட்டாலும் ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டையுமே தொடர்புடைய ஒருத்தர்னா பாரதியார், பார்த்து வச்சுக்கோங்க. நான் தெரிந்து தெளிவோம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு பெயர்களை அறிவோம். ஓவியம் என்பதற்கான வேறு பெயர் ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருவீங்க. ஈஸி தான் உங்களுக்கு. படம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வட்டிகை செய்தி, ஸோ வட்டிகை செய்தி, இந்த ரெண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓவியம் வரைபவரை கண்ணுள் வினைஞர்னு சொல்லி சொல்லுவோம். ஓவியம் அப்படி கண்ணுக்குள்ளே போய் நிற்கிற மாதிரி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், முக்கியமான வார்த்தை. சித்திரக்காரர், வித்தகர். ஸோ வித்தகரும் இதில் ஒரு, ஏன்னா வித்தகர்ன்றதை மெஜிஷியன் மட்டும் மீன் பண்ணக்கூடாது, ஓவியம் வரைகிறவங்களே வித்தகர்னு சொல்லுவோம். ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னா கிளவி வல்லோன். அதே மாதிரி ஓவிய கூடத்துக்கு பாருங்கள் எழுதலில் அம்பலம் முக்கியம். அதே மாதிரி எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடல், சித்திர மண்டபம், சித்திர சபை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுருவீங்க. சித்திரம்னு இருக்கிறதுனால நம்ம மார்க் பண்ணியிருக்கிற வார்த்தைகளை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவியம், ஓவு, ஓவியம், ஓவம் எல்லாமே படம் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ படம், வட்டிகை செய்தி ரெண்டை மட்டும் பாருங்கள். ஓவியம் வரைபவரை கிளவி வல்லோன்னு சொல்லி சொல்கிறான், இந்த வார்த்தை முக்கியம். வித்தகர் முக்கியம். அதே மாதிரி ஓவியக்கூடம், எழுதலில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், இந்த ரெண்டை பார்த்து வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ஒரு பாக்ஸு, ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமை புகுத்தியவர் யாருன்னா ராஜா ரவிவர்மன். நாள்காட்டி ஓவியம் வரையும் முன்னோடிகளுள் ஒருவர் தான் கொண்டையராஜு, பேரை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாள்காட்டி ஓவியங்களை பஜார் பெயிண்டிங்னு சொல்லுவோம். நாள்காட்டி காலண்டரை பஜாரில் போய் வாங்குவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பஜாரில் போய் கொண்டைராஜு கடையில் காலண்டர் வாங்கணும், இல்லை நாள்காட்டி வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது நவீன ஓவியம் பாருங்கள். ஓவியக்கலையுடைய மிக புதுமையான வடிவம் தான் இந்த நவீன ஓவியம். புதுமை, நவீனம்னாலும் மாடரேட் தான், புதுமை. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இது தெரிஞ்சிடும், புதுமை. புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு இந்த நவீன ஓவியங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் தான் இந்த நவீன ஓவியங்கிறது இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று, கோடுகள், கிறுக்கல்கள். ஸோ இதோட இந்த பர்டிகுலர் இது முடிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சீவக சிந்தாமணி, சீவகன் வரைகிறது துணி ஓவியம், அதே மாதிரி கலங்காரி பெயிண்டிங் இருக்கு இல்லையா, பஜார் பெயிண்டிங், கொண்டைராஜு, நாள்காட்டி ஓவியம். ஸோ இந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, சுவர் ஓவியம் பாருங்கள். சுவர் ஓவியம் எங்கே ஃபேமஸாக இருக்குது, சித்தன்ன வாசல் பார்த்தோம். ஸோ தான் உங்களுக்கு ரீகால் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி ஓலைச்சுவடி ஓவியம் எந்த மஹாலில் இருக்குது, எந்த ஊருன்றதை பாருங்கள். செப்பேட்டு ஓவியம் யார் யூஸ் பண்ணாங்க, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வருதான்னு பாருங்கள். கடுப்பை அப்படிங்கிற வார்த்தை நெடுநல்வாடை. அதே மாதிரி புறம், வீட்டிற்கு புறத்தேவே இருந்தவங்க, வீட்டுக்குள்ளேயே வரல, அகவாழ்வுக்குள்ளேயே வராத ஒருத்தவங்க மணிமேகலை. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதன் மதிப்பீடு பார்க்கலாம். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று தான் மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். ஸோ இதிலையே பார்த்தீங்கன்னா கேலிங்கிற வார்த்தை இருக்குது, இதை பார்த்து வச்சுக்கோங்க. கேலி சித்திரம் முக்கியமானது. அதே மாதிரி கேலி சித்திரத்திற்கு இன்னொரு பெயர் எந்த ஓவியத்திலேருந்து வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, கருத்துப்பட ஓவியம். கருத்துப்பட ஓவியம் தான் கேலி சித்திரம். இந்தியா அப்படிங்கிற இதழ், ஆசிரியர் பாரதியார். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும்.
கோட்டோவியம் பாருங்கள், கோட்டு கூட்டல் ஓவியம், செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு, எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. கோடிட்ட இடங்களை நிரப்ப கொடுத்துருக்காங்க. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பாரதியார். கலம்காரி ஓவியம் துணி ஓவியம். ஓகே, அதாவது சீவகனுடைய சம்மந்தப்பட்ட ஓவியமும் கலங்காரி ஓவியம் தான். துணிக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆணைகளையும் செப்பேட்டின் மீது பொறிச்சு பாதுகாத்திருக்காங்க. இதோட கோடிட்ட இடங்கள் முடிஞ்சிடுச்சு. ரிமைனிங்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.